சண்டை போட்டு சண்டை போடுது ஒரே நிமிஷம் இருப்பா சரா 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 பேசலாம் டேய் தம்பி விளையாடுறாங்கன்னா வெளியில போயிரு புரியுதா இருடாப்பா இருடாப்பா ஏய் இருடாப்பா தண்டனக்கா தனுக்கு நக்கா 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 எஸ்டிஆரின் 10 தலை சிம்புடா 10 தலை. இப்போ 10 தலை படம் பார்த்தா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நடி பேசாம புரியுதா அந்த படத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் இதுவரைக்கும் பார்க்காத நடிப்பை இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. அதற்கு ரசிகர்கள் தான் முக்கியமான காரணம். ஏன்னா ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் பூர்த்தி பண்ணிட்டு வராரு. இந்த படத்தின் இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு ஞானவேல்ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தயாரிப்பாளர் தனஞ்சலியன் அவர்கள். ஏன்னா தனஞ்சலியன் சார் தான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு ரூட்டை போட்டு எப்படிலாம் படம் வந்து வெளியில் ப்ரமோஷன் ஆகணும், எப்படிலாம் படம் வந்து வெளியில் தெரியணும், மக்களிடம் வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு தயாரிப்பாளர் தனஞ்சலியன் அவர்கள் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் தனஞ்சலியன் மாதிரி உள்ள மனிதர்களை கூட வச்சுட்டாக்க நீங்க போட்டு வச்ச ஸ்கெட்ச் அது எப்பவுமே மாறாது. எஸ்டிஆர் 10 தலை என் தலைவர் சிம்பு 10 தலை. யாரா வாயில மைக்க விடுறது? இந்த இருவா இந்த பாலிமர் சேனலோட வேலை என்னன்னா அடிக்கடி வாயில மைக்க விட்டுறது. அதனால எப்பவுமே சரி என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கெத்தா தான் இருப்பாரு. நிறைய பேர் கேட்டீங்க ஹெலிகாப்டர்ல வரப்போறேன்னு ஹெலிகாப்டர்ல வரப்போறேன்னு. ஹெலிகாப்டர் இருப்பா. எதுக்கு ஐயோ இலை விழுந்துருச்சா? ஹெலிகாப்டர். அப்புறம் இந்த படம் பார்த்தப்போ எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன வருத்தம் உண்டு. இந்த படத்துல நான் நடிக்கிற மாதிரி கேரக்டர் இல்லையா? ஒருத்தன் உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கானே, எவ்வளவு கேரக்டர். தம்பி படம் பார்த்தீங்களா? தம்பி படம் பார்த்தீங்களா? படம் பார்த்தீங்களா? நான் நடிக்கிற மாதிரி கேரக்டர் இருக்கா? எவ்வளவு கேரக்டர் இருக்கு. எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துக்கலாம்ல. இவ்வளவு ரசிகர்கள் எனக்கு இல்ல, எஸ்டிஆருக்கு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துக்கலாம்ல. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் என் தலைவன் எஸ்டிஆருக்காக நான் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க கடல்ல இருந்து குதிச்சல்ல, கடல்ல இருந்து குதிச்சது நிறைய பேருக்கு அது வந்து ஏதோ வேடிக்கை காட்டுறான், சீன் போடுறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து மனசுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு வலி. இந்த கடந்த 2 வருஷமாக இவ்வளவு சினிமாவுக்காக இவ்வளோ போராடிட்டு வரேன். நீங்கள்லாம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் நண்பர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ மனவலி இருந்தும் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்காக கடல்ல இருந்து இல்ல, இதுல
இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த பசங்களாம் வந்து வயசுக்கு வந்த பசங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வயசுக்கு வராத பையன் 2 வயசா 3 வயசாடா அந்த தம்பி தங்க கம்பி. அடே நீ செம்மடா தம்பி, புரியுதா? நீ ஹீரோவா நடிக்கும் போதும் இந்த கூல் சுரேஷ் குரல் கொடுப்பான்டா, புரியுதா? என் தலைவன் எஸ்டிஆர் எப்பவுமே கெத்து தான். இனி வரும் படங்கள் அன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸில் என் தலைவன் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் என் ரசிகர்களை தலைகூடிய விட மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இனிமேல் இன்னும் பல படங்கள் கொடுத்து ரசிகர்களை திருப்திப்படுத்துவார். எஸ்டிஆரின் 10 தலை எப்பவுமே சிம்பு தான் கெத்து தலை. ஐ லவ் யூ ஆல்.